வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இஞ்சி ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இஞ்சி 200 கிராம் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு கழுவிட்டு இது 200 கிராமு. புளி 50 கிராம். காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்கேன்னு பெருங்காயம். இது உப்பு. இது நாட்டுச்சக்கரை. நான் ஊறுகாய்க்கு எப்போயுமே கொஞ்சம் நாட்டுச்சக்கரை மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா சாதாரண மிளகாப்பொடி இல்லை, சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் மிளகாப்பொடி தான். அதை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இஞ்சியை மிக்சியில் அடிச்சுக்கணும். அதெல்லாம் மிக்சியில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த புளியை ஊற வச்சுக்கணும். இந்த மிக்சியில் அடிச்சுட்டு நான் வேக வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தெரியும் ஊறுகாய்க்கு எப்படின்னு. ஒரு 250 ml தேவைப்படுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ 100 ml ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின அப்புறம் பாருங்கள், நல்லா மிக்சியில் வச்சு ஃபைனாக அரைச்சிட்டேன். நான் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்படணும். அப்போ தான் அது நல்லா வேகும். இது அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அந்த எண்ணெயில் அப்படியே போட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயில் அப்படியே போட்டுட்டேன். எப்படி பொரிக்குது பாருங்கள். இது நல்லா பச்சை வாசனம் போக வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் இது பாருங்கள், இது நல்லா வதங்கணும். என்னடா ஊறுகான்னு சொல்லிட்டு இத்து கொண்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள். இது நான் 1 வீக் உண்டானது மட்டும் தான் செய்கிறேன். ஏன்னா இதில் வினிகர் வேறு எந்த ஒரு ரசாயன பொருளும் நான் போட போகிறது கிடையாது. அதனால் ஃப்ரிட்ஜிலையே வைக்க வேண்டாம், வெளியவே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா செஞ்சோம் அப்படின்னா புளிச்சு போயிடுது. அதனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம 1 வீக்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்யலாம், போதும். பாருங்கள், இது பாருங்கள், நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கின அப்புறம் தான் புளி தண்ணியே ஊற்றணும். நல்லா வதக்கிட்டேன். இன்னும் நல்லாவே வதங்கணும். இது 1 வீக்கு உண்டான ஊறுகாய் தான் இது. பாருங்கள், 100 ml எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அது பாருங்கள் ஃபுல்லாக அது அப்படியே கக்கிடுச்சு. எப்படி கக்கிச்சு, எப்படியா நல்லா வெந்துருச்சு. அதனால் அப்படியே எண்ணெயை இப்படி பாருங்கள், அப்படியே பந்து மாதிரி சொல்லுது பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே எப்படி நம்ம அரைச்சோமோ அந்த மாதிரி அது ஃபைனாக இதாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணியை நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஒரு நல்லா கொதி வரணும். பாருங்கள், ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கொதி வரணும். இப்போ நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் காமிச்சேன் இல்லையா, நான் எப்போயுமே கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் போடுறேன். இப்போது அதனோட அப்படியே கரைஞ்சிரும். பாருங்கள், பெருங்காயம் காமிச்சேன் இல்லையா, அதை அப்படியே போடுறேன் நான். நல்லா சூட்லேயே அது லைட்டாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கொதி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கணும். பாருங்கள், என்ன கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த புளியும் இஞ்சியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கலக்கணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. கைவிடக்கூடாது. கை விட்டிங்கன்னா அடி ஒட்டிக்கும், அப்புறம் தீஞ்சு போயிடும். கை விடாமல் பாருங்கள், வெண்ணெய் மாதிரி திரண்டு வருது. பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றுனதே இல்லை. பாருங்கள், இந்த புளி கரைசல், எண்ணெய், இஞ்சி எல்லாமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் நம்ம போடணும். பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நார்மல் மிளகாப்பொடி இல்லை, இது சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மிளகாப்பொடி. இதை மட்டும் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. நம்ம நார்மல் மிளகா பொடி போடுறதுனால தான் ஊறுகாய் நமக்கு ஒரே மாதிரி டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை மட்டும் மாற்றி நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு நான் மிளகா பொடியும் போட்டுட்டேன். பட் எண்ணெய் பத்தலை. இதை கலக்கிட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். பாருங்கள், மீதி இருக்க அந்த எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். அப்போ தான் இன்னும் அது வேகும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருச்சு, நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை கட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் எப்படி என்னங்கிறது தெரியும். இது கரெக்டாக 10 அல்லது 15 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக அல்வா மாதிரி வரும். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட நான் இப்போ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அது அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா அது வேகணும். ஏன்னா நாட்டு சக்கரை உருகி அதோட மிங்கிள் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிங்கிள் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பெருசு பண்ணாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இஞ்சி சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. தயிர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடைக்கி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது இருக்கணும். பார்த்தீங்களா, எண்ணெய் பாருங்கள் எப்படி அப்படியே கக்கிட்டு வெளியே வருது பாருங்கள். ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் 1 வீக்குக்கு கெடாமல் அப்படியே ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். ஏன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு. நல்லெண்ணெய் தான் இதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைனும் தெரியும். இஞ்சி யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். பசியை தூண்டும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் தான் சமைக்க லேட் ஆகுமே தவிர குழந்தைங்க நின்றுவாங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான விஷயந்தான் அது. பாருங்கள், எப்படி நல்லெண்ணெயை ஊற்றி செய்கிறதுனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாருங்கள். கக்கி நல்லா வெளியே வந்துருச்சு. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஊறுகாய் ரெடி ஆனதும் சூடு ஆறுன அப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். வேறு எதுவும் பிளாஸ்டிக்கோ சில்வரோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணால் தான் நல்லது. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.